ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ நேற்று நம்ம வந்து இது நியூஸ் டைம் அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் நாங்கள் எதிர்பார்த்திருந்தது வந்து மார்க்கெட் வந்து டேட்டாஸ் வந்து ரொம்ப லோ. நேற்று கொடுத்த டேட்டா வந்து ரொம்ப லோ. ஸோ அதனால கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு பிறகு நம்ம எடுத்த செல் தான் அது. ஸோ செல் கொஞ்சம் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு இது ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு மெயின் நியூஸ் இருக்குது, என்எஃப்சி நியூஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இந்த ஏசியா மார்க்கெட்டில் மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மந்த் சார்ட் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மந்த் சார்ட் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற இந்த லெவலை வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுட்டு தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இந்த ஜூன் நீங்கள் கட்டாயம் பார்த்துக்கிறங்க. இந்த 1848. ஸோ 1848 நீங்கள் எடுக்கிறத விட 1850 எடுத்தாலும் ஓகே. 1850 நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ நான் இப்போதைக்கு 1849 எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து 50 எடுத்தால் நல்ல ஒரு ஜூன். ஸோ இதை வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா மார்க்கெட்டில் மேபி இது வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டலாக சேஞ்ச் ஆனிச்சுன்னா கட்டாயம் இந்த ஜோனுக்கு மேலே போகல மார்க்கெட் திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு 50% சரி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனுக்கு வரலாம். இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் திரும்ப வந்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் வரதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ மேபி ஃபியூச்சரில் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் மந்த்துக்குரிய தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம தேவையான பாயிண்ட்னா இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில். அது வந்து 1816 இருக்குது. நான் வந்து 1816 எடுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கிறேங்க. ஸோ அப்படியே வந்து வீக்லி சார்ட் போய்க்கிறோம். ஸோ வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வீக்லி க்ளோஸ் வைக்கிறதுக்கு 2 டேஸ் இருக்குது. 2 டேஸ் இருந்தாலும் நாளைக்கு 2 டேஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு என்எஃப்சி நியூஸ் இருக்கனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணிக்கணும். மேபி இன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷில் முடிஞ்சால் மேபி நாளைக்கு ஒரு டீப் டவுன் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் கண்டினியூஸாக திரும்ப ஃபால்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் மார்க்கெட் நின்றுச்சுன்னா அதுலேருந்து நம்ம பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ வீக்லியில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை சுச்சுவேஷனில். ஸோ சேம் பாயிண்ட் தான். ஸோ அதனால் நமக்கு அது தேவைப்படாது. ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் வந்து பாருங்கள் நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு லாங் கேண்டில், அதுக்கு பிறகு ஒரு சின்ன கேண்டில் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு டோஜி. ஸோ அந்த டோஜிக்கு பிறகு பாருங்க மார்க்கெட் நடக்குது, ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. ஸோ நேற்று சின்ன ஏடிபி நியூஸ் இருந்துச்சு, சின்ன இம்பார்ட்டன்டான நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் மார்க்கெட் இப்படி நடக்குது. ஸோ இதில் நீங்கள் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா கண்டினியூஸாக நமக்கு ஃபால் வந்ததில் எல்லாமே லாங் கேண்டில். ஸோ லாங் கேண்டிலுக்கு பிறகு மார்க்கெட் நடக்குது கொஞ்சம் ஸ்லோ ஆகி இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்ட்ராடேன்னு பார்த்துக்கிட்டா இது இன்ட்ராடேக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஸோ இதில் நமக்கு தேவையான கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற சேம் செட்டிங் தான். நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கலர் வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ ஹை பாயிண்ட்னு சொல்லப்போனால் நமக்கு வந்து இன்ட்ராடேட ஹைன்னு சொல்லப்போனால் அந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த ஹை தான் மார்க்கெட்டில் இந்த 1883 எபோவ். ஸோ 83 நீங்கள் வந்து 83 500 எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 500 எடுப்போம். 500. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு படி பார்த்தோம்னா இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் இதுக்கு மேலே வந்து இன்னைக்கு க்ளோஸ் வச்சுன்னா, இந்த இன்ட்ராடே க்ளோஸ் வச்சுன்னா நாளைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை வந்து நம்ம பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் மார்க்கெட் பை போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. மேபி இது சப்போர்ட் ஜோனாக இருந்தால். ஸோ இது இன்னைக்கு இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இன்ட்ராடேல ஸோ நான் வந்து இந்த ஜோனு நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஜோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1828 வருது. ஸோ 28க்கு பதிலாக நீங்கள் எடுங்க 1830 எடுங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். 28 பார்த்தாலும் பரவாயில்ல போல். ஸோ நம்ம வந்து 28 ஷார்ட் டைம்லேயும் நம்ம பார்ப்போம். 28,500 எடுத்து பார்ப்போம். ஸோ 28,500 எடுத்தால் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள நமக்கு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ அப்படியே 4 ஹவர் சார்ட் போய்க்கிறோம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் தான் நமக்கு மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜூனில் வந்து மார்க்கெட் வந்து என்ன நடக்குது, ஒரு சைட்வேல மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது இந்த ஜூன். ஸோ இந்த ஜூனை மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதோ அதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் மார்க்கெட்டில் எந்த சைடில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு இங்கேருந்து வந்த மார்க்கெட் ஒரு லாங் கேண்டிலுக்கு வந்துச்சு, ஒரு க்ரீன் கலர் கேண்டில். அதுக்கு பிறகு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக டோஜி. ஸோ அதுக்கு பிறகு ஒரு ரெட் கலர் கேண்டில். பட் வந்தாலும் இந்த இடத்துல நடக்குது திரும்பவும் அதே இதுக்கு இந்த ஏரியா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது.
ஸோ இது ரெஸ்பெக்ட் பண்ணனால இது ஒரு சப்போர்ட் ஜோன். அதாவது இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இது சப்போர்ட் ஜோன். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 ஹவர் சார்ட்டில் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோம் அப்டேட்ஸ். ஏன்னா இன்றைக்குள்ள 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியா மார்க்கெட்லேருந்து நமக்கு ஒரு க்ரீன் கலர் கேண்டிலாக தான் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நீங்கள் இதில் ஒரு பை ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஒரு ஷார்ட் பை கிடைக்கும். இவ்வளோ தூரம் டார்கெட் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு பை தான். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம பை ட்ரை பண்ண போகிறோம். பை ஜோன். ஸோ அப்படியே நம்ம 1 ஹவர் சார்ட் வைக்கிறோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம அது 1 ஹவர் சார்ட்டில் தான் கொடுத்துருந்தோம் அந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த சார்ட் இந்த லைன்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு எடுப்போம். ஸோ நான் இது மட்டும் தான் எடுக்கிறேன். நான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இது எடுத்திருக்கு. ஸோ கொஞ்சம் டீப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த ஜோனோட மட்டும் எடுப்போம், இந்த ஜோன்லேருந்து எடுப்போம். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக மாற சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு பை கண்டினியூ பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் நம்ம பை எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இதுக்கு மேலே தான் பை. ஸோ இதுக்கு மேலே பை இருக்குது. இந்த பை வந்து கட்டாயம் வந்து 1849 ஜோனுக்கு வர சான்சஸ் இருக்குது. 1855 இல்லாட்டி 1850 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை, மார்க்கெட் வந்து சேம் இந்த ஜோனுக்கே மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சுன்னா திரும்பவும் இதே ஜோனுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணக்குள்ள நம்ம இதில் திரும்பவும் நம்ம செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பட் நம்ம ட்ரை பண்ணுற செல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ சப்போர்ட் இருக்கனால பாருங்கள் 1 2 3 டைம்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, ஒரு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. வேணா நான் அதையும் உங்களுக்கு நோட் பண்ணுறேன். இது 1, இந்த ஜோன் வந்து 2, இது 3. ஸோ 3 டைமாக மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, அந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இதில் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டில் கண்டினியூவாக பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். இதுக்கு மேலே நீங்கள் பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மேபி அந்த பை நமக்கு நடக்காட்டி இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துலையும் மார்க்கெட் பெண்டிங். ஸோ ஆல்ரெடி ஒரு பெண்டிங். ஸோ மேபி இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பினால், இதில் ரிஜெக்ஷன் கொடுக்காம மார்க்கெட் திரும்பினா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நடக்கும், திரும்பவும் நமக்கு ஒரு ஃபால் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறேன்னா ஒரே ஒரு ஈஸியான ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா 4 ஹவர் சார்ட் பாருங்கள். 4 ஹவர் சார்ட்டில் வந்து நமக்கு இந்த கேண்டில் இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருந்தால் இந்த செல் ஆப்ஷனை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. செல் இங்கே இருக்குது. அப்படி இல்லை 4 ஹவர் வந்து ரிஜெக்ஷன், மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைட் இருக்குன்னா நம்ம இதில் ஒரு டவுன் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டும் சேம் ஜோன் தான். பட் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கக்கூடியது 2 விஷயம். மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து 4 ஹவர். நீங்கள் 4 ஹவர் சார்ட்டில் இதில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் நீங்கள் வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சிங்கன்னா அபவ் க்ளோஸ் வச்சா நீங்கள் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி மார்க்கெட் திரும்ப இதே மாதிரி ஒரு கேண்டில் நமக்கு கிடைச்சிச்சுன்னா டவுன் சைட்டில் நீங்கள் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜோன் நீங்கள் ட்ரேட் பண்ணக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் பிலோ செல் ஜோன். ஸோ இந்த டைம் நமக்கு இது பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1800 இருந்து நமக்கு 1790 இல்லாட்டி 80 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதுக்கு கீழே. வேணா நான் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த ஜூனுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் அப்படி நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜூனில் வந்து நமக்கு ஒரு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை, இது ஒரு ட்ரேட் ஜோன் இல்லை இப்போதைக்கு இந்த ஜூன். இன்னைக்கு பொறுத்தவரையில் இது ஒரு ட்ரேட் ஜோன் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம அதை வந்து ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ என்எஃப்சி அப்டேட் வந்து நாளைக்கு இருக்குது. நாளைக்கு நியூஸ் நான் அப்டேட் ஒன்று தரேன். ஸோ லைவ்லேயும் அப்டேட் தரேன், இதுலேயும் அப்டேட் தரேன். நீங்கள் அதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ கீ ஜோன்ஸ் எதுவும் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். கீ ஜோன்னு பார்க்க போனால் நம்ம இந்த லோலேருந்து ஹை எடுக்கலாம் போல சுச்சுவேஷனுக்கு. ஹை எடுத்தாலும் இந்த ஜோன் தான் வருது, 1832 33 வருது கீ ஜோன். ஸோ கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதா இருந்தால் இதுலேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜோன்லேருந்து 50% பார்த்தா இதுக்கு மேலே 1858 50. ஸோ இதுக்கு மேலே ஒரு லாங் பை இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குருங்க. $1850 $1853 மட்டும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இது ஒரு லாங் பை வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இதுக்கு மேலே கண்டினியூவாக மார்க்கெட் லாங் பை ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இதுதான், பெரிய ஒரு அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை அதில். ஏன்னா என்எஃப்சி நியூஸ் இருக்குது. ஸோ என்எஃப்சி நியூஸுக்குரிய அப்டேட் நான் நாளைக்கு தரேன். ஸோ ஏன்னா நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், டே சார்ட் பாருங்கள். டே சார்ட்டில் மேலே இதுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சா நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டில் என்எஃப்சி வந்து கொஞ்சம் டவுன் சைட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் வைக்கிற மார்க்கெட் நல்ல ஒரு பை சைட்டில் இருந்தால் நம்ம என்எஃப்சி நியூஸ் நேரம் கொஞ்சம் ஒரு டவுன் சைட் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை இந்த ஜோன்லேயே மார்க்கெட் ரன்னிங்கில் இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள அப்டேட்ஸ் இன்னும் அப்டேட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்மளோட டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட் கொடுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்.